சத்தீஸ்கரில் போலியான எஸ்பிஐ வங்கி தொடங்கி மக்களிடம் லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் ராய்ப்பூரிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சக்தி மாவட்டத்தில் உள்ள சப்போரா என்ற சிறு கிராமத்தில் நாட்டின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐயின் போலியான கிளை சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வங்கியில் செய்யப்பட்ட நியமனங்கள் உண்மையானவை என்று நம்பிய 6 பேர் பணியில் சேர்ந்தனர். 10 நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட இந்த புதிய கிளை உண்மையான வங்கியைப் போலவே செயல்பட்டுள்ளது. மோசடியை அறியாத கிராம மக்கள் கணக்கு தொடங்கவும் பரிவர்த்தனை செய்யவும் வங்கிக்கு படையெடுக்க ஆரம்பித்தனர். அதேபோல புதிதாக பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களும் புகழ்பெற்ற வங்கியில் வேலை கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் பணியில் சேர 2 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளனர். வங்கியின் செயல்பாடுகள் குறித்து டப்ரா எஸ்பிஐ கிளையின் மேலாளர் சந்தேகம் எழுப்பியதை அடுத்து போலீசார் விசாரித்தனர். அப்போது சப்போராவில் உள்ள எஸ்பிஐ கிளை போலியானது என கண்டுபிடிக்கப்பட்டது. சப்போரா கிராமத்தை சேர்ந்த தோஷ் சந்திரா என்பவருக்கு சொந்தமான வாடகை வளாகத்தில் 7000 ரூபாய் மாத வாடகையில் இந்த போலி வங்கி இயங்கியுள்ளது. இங்கு பலர் தங்கள் பணத்தை டெபாசிட் செய்திருப்பதால் லட்சக்கணக்கில் மோசடி நடந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.